ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பெண்ட் டைம் வித் சுஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் பாஸ்தா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 100 கிராம் மைதாவில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை ஃப்ளாரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையாலே கலந்து விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம முட்டை ஆட் பண்ணுறோம். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எந்த ஸ்டேஜ்க்கு வரைக்கும் பிசையணும்னா, நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே ஃபார்மில் நீங்கள் இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை ரவுண்டாக உருட்டிட்டு கொஞ்சமாக மாவு தெளித்து நல்லா கையாலே தட்டி விட்டுக்கோங்க. கையாலே தட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் எப்படி சப்பாத்திக்கு மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி இதை நம்ம நல்லா திரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. திரட்டினதுக்கப்புறமா நம்ம சைடு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதால எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரிப்பன் ஷேப் பாஸ்தா மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்தா மேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி கொதித்த உடனே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். பாஸ்தா மொத்தமாக கொட்டாமல் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு பீஸ் பாஸ்தா எடுத்து கடிச்சு பாருங்கள். அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள மாவு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்ட்ரைன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பொட்டேட்டோஸ், கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சால்ட். நம்ம சால்ட் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு பாஸ்தாவில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கிறதால டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தா குக் பண்ணி எடுத்ததால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும்.
இந்த வெஜிடபிள்ஸ் மசாலா அது கூட வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பாஸ்தா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், ரொம்பவும் டேஸ்டியான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.